வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஹாய், என்னுடைய பேர் தான் சூர்யா. எல்லாரோட லைஃப்லையுமே முக்கியமான விஷயம் நடந்திருக்கும், அதுதான் லவ். அதை தாண்டி வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோட லைஃப்லையும் ஒரு லவ் இருந்தது, அவள் தான் ஜென்னி. என்னோட லைஃப்பில் என்ன நல்லா நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காது. அது என்னன்னா, என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, FBல சேட் பண்ணிட்டு இருக்கேன். யார் கூட சேட் பண்ற? அது சந்திரலேகான்னு ஒரு பொண்ணு கூட. இங்க பாரு சூர்யா, பொண்ணுங்க கூட பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, இனிமே யார் கூடயும் சேட் பண்ணல, போதுமா? புரிஞ்சுக்கூடா, உன் மேல இருக்க பொசசிவ்னஸ்னால தான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்ஸ்அப் யூஸ் பண்றேன். வாட்ஸ்அப்ல யார் கூட பேசிட்டு இருக்க? கோபினி என் ஃப்ரெண்டு, அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு. இதோ பார் ஜெனி, பசங்கள்லாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? அப்படிதானே? கோபி என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் கூட பேசுறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதான்டா, இந்த பசங்களே அப்படிதான். சந்தேகப்படுற புத்தி மட்டும் உங்களை விட்டு போவே போவாது. ஐ ஹேட் யூ, பை. ஏய் நில்றி, ஏய் சரி அவன் கூட பேசிக்கிடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஏய் இப்படிதாங்க, இதுவே அவ சொன்னா அது பொசசிவ்னஸ், அதுவே நான் சொன்னா அது சந்தேகப்படுறது. இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரே சண்டை, ஆனா உடனே ஒன்று சேர்ந்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை போட்டாலும் சந்தோஷமா தாங்க போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தான், அவன் தான் கௌதம். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்றது? சொன்ன டைமுக்கு வர தெரியாதா உனக்கு? சாரிடி, வண்டியில சுத்தமா பெட்ரோல் இல்ல, ட்ரை ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. உன்னால எதுவுமே கரெக்டா பண்ண முடியாதா? அதான் வேலைக்கும் போறதில்ல, அட்லீஸ்ட் சொன்ன டைமுக்காவது வரலாம்ல. இப்ப இன்னும் எது கத்துற? அதான் வந்துட்டேன்ல. ஓ, லேட்டா வந்துட்டு இதுல கோவம் வேற வருதா உனக்கு? சரி, நான் கிளம்புறேன். ஏய் ஏய், என்ன? பெட்ரோலுக்கு காசு கொடுத்துட்டு போடி. இந்தா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஜெனி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் பீச்சுக்கு வந்துடு. ஓகே, நான் வந்துடுறேன். ஏதோ பேசணும் சொன்னி, என்ன விஷயம்? நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, அவன் என்ன பண்ணுறான்? அவன் இப்பதான் வேலையே தேடிட்டு இருக்கான். நீ ஏதோ சொல்லணும் சொன்னியே, சொல்லு. நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் அவன்கிட்ட சொல்லிடுறான். உன் ரேஞ்சுன்னா அவன் ரேஞ்சுன்னா. நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா ஜாப்ல இருக்கிற. ஆனால் அவன் இப்போ தான் வேலையை தேடிட்டு இருக்கிறான். உன் லைஃப்பை எப்படி அவன்கிட்ட ஒப்படைச்ச? உன்னை எப்படி நல்லா பார்த்துப்பான்? என்னடா, இதை சொல்லதான் கூப்பிட்டியா? நான் கிளம்புறேன். ஜெனி, நான் சொல்றத கேளு. என்ன? இதுவே நீ என்ன லவ் பண்ணியிருந்தனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்.
லைஃப் சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாட்டான். சொல்றத கேளு. என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் கிளம்புறேன். பாய். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஏய், ஃபோன் அடிச்சா எடுக்க கூட மாட்ற. என்னதான் பண்ற? ஒன்னும் இல்லடி. ஏய், சொன்னாதானே தெரியும், சொல்லு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? சொல்லு, நான் கிளியர் பண்றேன். ஓ, இதான் விஷயமா? நானே உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு இருந்தேன். சூர்யாலாம் உன் லைஃப்க்கு செட் ஆக மாட்டான்டி. நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஆனா கௌதம் பாரு, அப்படி இல்ல. அவன் நல்லா வெல் செட்டில், நல்லா பாத்துப்பான் உன்னை. உன் தேவைகளை எல்லாம் அவன் பண்ணுவான். இதுக்கப்புறம் முடிவு நீ தான் எடுக்கணும். என்னடி நானே கன்ஃபியூஷனா இருக்குன்னு உன்கிட்ட ஐடியா கேட்டா என்ன நீ இன்னும் கன்ஃபியூஸ் பண்ற. இதுல கன்ஃபியூஸ் பண்ண என்னடி இருக்கு? நானா இருந்தா கௌதம் தான் ஓகே பண்ணுவேன். போய் கௌதம ஓகே பண்ற வழிய பாரு. ஹலோ. ஹலோ சூர்யா, எங்கடா இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்பேவா? ஏன்டா யோசிக்கிற? இது வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, அதான் பாக்குறேன். அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? நான் காசு தரேன். வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு லேட்டா வராம சீக்கிரம் வந்துடு. ஓகே. சொல்லுடி, ஏதோ சொல்லணும்னு சொன்னி, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. வர வர நமக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுல்ல? அது தெரிஞ்ச விஷயம் தானே. சண்டை போட்டாதானே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இல்ல சூர்யா, உனக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. இப்ப எதுக்கு நீ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? இல்ல சூர்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு நீ ஃப்ரீடமே தர மாட்றாது, உனக்கு தெரியுதா? ஏய், நான் அப்படி பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டி. ஏன் எனக்கு அது தெரியாதா? நான் என்ன சின்ன பொண்ணா? நம்ம கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம். விலகி இருக்கலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல சூர்யா, என்ன ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டு வச்சிருக்க. அதை தாண்டி என்னால வர முடியல. கொஞ்ச நாள் விலகி இருந்தா அப்புறம் அதுவே நிரந்தரமாயிடும். நீ என்ன சொன்னாலும் சரி, என் முடிவு இதுதான். இப்படியே லைஃப் ஃபுல்லா என் காசுலயே வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? வேலைக்கு போவாம. போது நிறுத்தடி. நான் சொன்ன உன் காசுல வாழ பாக்குறேன்னா இதை விட உன்னால என்ன கேவலப்படுத்தவே முடியாதுடி. நீ என்ன வேணான்னு சொல்றது? நீ எனக்கு வேணாம். இப்படித்தாங்க, என்கிட்ட காசு இல்லை, வேலை இல்லைன்னு விட்டு போயிட்டா. பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். நிறுத்துறாத முதல்ல. என்னடாச்சு? எதுக்குடா இப்போ ரிமோட் பண்ணி கீழே போட்ட? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் சுமார். என்னடா உனக்கும் ஆளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இந்த கார்த்திக் பையனுக்கு முதல்ல ஒரு ஃபோனை போடு. எங்கடா இருக்க? உடனே சூர்யா வீட்டுக்கு வா. கார்த்தி, மேல வா. வா மச்சான். என்னடா ஆச்சு உனக்கு? பேரஞ்ச மாதிரி இருக்கான். என்ன மச்சாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லை என்னடா அர்த்தம்? சொல்லி தொலையாண்டா. ஜெனி இருக்கால, அவளுக்கு நான் வேணாமா. வேணா நான் என்னடா அர்த்தம்? என்கிட்ட வேலை இல்லையா, பணம் இல்லையா, தூக்கி போட்டு போயிட்டா. இதெல்லாம் அவளுக்கு லவ் பண்ணுறப்ப தெரியலாமா?
முடிவானா தான் சொல்கிறா. அவளுக்கு நான் வேணாமாண்டா. சரி வா மச்சான் சரக்கு அடிக்கலாம். மச்சான் இன்னோட அவளை மந்தர்றா. எப்படிடா மறக்கிறது? 2 வருஷத்து லவ்டா. அதான் விட்டு போயிட்டாலே. அவளை ஃபோன் பண்ணி அசியமாக கேள்றா அவளை. হ্যালো এই আডিং এই নারি ইংলিশல பேசிட்டு இருக்க தமிழ்ல பேசுடி. நீ இல்லையா? ஏய் நான் சூர்யா பேசுறேன்டி. இப்போதான் நீ என்னை கைட்டி விட்ட. அது கூட யார் கூட பேசிட்டு இருக்க? வெயிட்டிங் வருது. நான் யார் கூட பேசினா உனக்கு என்னடா? போனவே முதல்ல. ஏய் இப்போ முடிவா என்னதாண்டி சொல்ற? அதான் நேர்லயே சொல்லிட்டல வேண்டான்னு. போன்ல வேற சொல்லணுமா உனக்கு? ஏய் இப்போ பாரு, நீ என்னை எந்த விஷயத்துக்காக என்னை கைட்டி விட்டியோ அதே விஷயத்துக்காக அவனும் உன்னை கைட்டி விட்டுருவான்டி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டி. ஐயோ பீர் குடிச்சுன்னு அதனால எரியுதுன்னு நினச்சிக்காத. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். குடியார பசங்க சாப்பிட சும்மா விடாதீ. சொல்லு ஜெனி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வர முடியுமா? எங்கே வரணும்? பார்க்ல. நானும் அங்கே தான் இருக்கிறேன். ஒரு 5 minutesல வந்துடுறேன். ஓகே பாய். ஹாய். ஹாய் ஜெனி. சொல்லு ஜெனி, ஏதோ பேசணும்னு சொன்னியே. நான் இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். அவன் என் லைஃப்க்கு செட் ஆக மாட்டான். நீ சொன்னது கரெக்ட் தான். எனக்கு அப்போவே தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு. இதுதான் உன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக போகுது. कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. சொல்றா. வா மச்சான் சரக்கு அடிக்கலாம். அடிக்கலாம் வா. என்ன மச்சான் சரக்குலாம் சந்தோஷமா என்ன? நீ குடி, நான் சொல்றேன். அப்புறம் மச்சான் லவ்லாம் எப்படி போகுது? லவ்வா? எந்த லவ்? டேய் எந்த லவ்வா? ஜெனிடா. நீ எல்லாம் ஒன்று, அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு. என்னது டைம் பாஸா? அப்போ உண்மையாக லவ் பண்ணல நீ? ஏண்டா என் ரேஞ்ச் என்ன? நான் போய் அவளை லவ் பண்ணுவேனா? என்னடா இதுக்கு கன்வின்ஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண? பின்ன என்னடா, இப்போ எனக்காக அவனை தூக்கி போட்டு வந்தா, இப்போ வேற ஒருத்தனுக்கோசம் என்னை தூக்கி போட்டு போக மாட்டான்னு நிச்சயம். என்ன மச்சான் அவங்களாவது ஒழுங்காக லவ் பண்ணியிருப்பாங்க, அதையும் பிரித்து விட்ட. எல்லாம் ஒரு காரணமாக தானே மச்சான். நீ குடி. சரி அப்போ அவள் கல்யாணம் பண்ணி சொன்னா என்ன பண்ணுவ? அடையாண்டா நீ வேற. இன்னும் 2 நாள் நானே அவளை கட்டி விட்டுருண்டா. என்னமோ போ, நல்லா இருந்தவங்களையும் பிரித்து விட்ட. ஆனால் நீ பண்ணுறதுலாம் தப்பு மச்சான்.
என்னடா தப்பு? அவ பண்ணது மட்டும் யோக்கியமா? அவனை கட்டி விட்டு வரல? நான் பண்ணது தப்புன்னா அவ பண்ணது தப்பு தான். சரி அவளை எப்படி கைட்டு விட போற? உன்னை யோசிச்சு வச்சுக்கிறான். பார்க்க தானே போற நீ. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய்டா, சொல்லு. வர சொல்லியிருந்தியே, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஒன்றும் இல்லை ஜெனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பட் எப்படி சொல்றது தான் தெரியல. நமக்குள்ள என்ன, பரவாயில்ல சொல்லு. நம்ம விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லி பார்த்தேன், ஒத்துக்கல. ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. எனக்கும் மினிஸ்டர் பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்ற? அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம்? கமான் ஜெனி, பிராக்டிக்கலா நீ யோசி. நீ படிச்ச பொண்ணு, உன் ஸ்டேட்டஸுக்கு எப்படி அவன் செட் ஆகலையோ என் ஸ்டேட்டஸுக்கு நீ செட் ஆக மாட்ட. பாய். பாத்தீங்களா, என்னை விட்டு போனால, கடைசியில் அதே ரீசனுக்காக அவனும் அவளை விட்டு போயிட்டான். ஹலோ. ஹலோ, நான் ஜெனி பேசுறேன். சொல்லு. உன்னை பார்க்கணும். எதுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வரணும்? நம்ம எப்பயுமே மீட் பண்ற இடத்துக்கு வந்துடு. வரேன், வை. சூர்யா, என்னை மன்னிச்சிடுடா. கௌதமும் பூஜாவும் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் உன்னோட லவ் எனக்கு புரியுது. ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ. இப்படித்தாங்க என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினான். நான் உடனே ஏத்துப்பேன், சுபம்னு போட்டு பிடிச்சிரும்னு நினைச்சிங்களா? அதுதான் இல்லை. நீங்க வானா நாங்க வரணும், நீங்க போனா நாங்க போயிடணும். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு என்னை விட்டு போனேன். இப்போ என்ன? நான் இன்னும் அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பையனா பார்த்துட்டு போங்க. எங்கடா போன? அது ஒன்றும் இல்லை, ஜெனியை பற்றி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். யாரை பத்தி? ஜெனி. அப்ப நீ இன்னும் அவளை மறக்கலல்ல? இப்படிதாங்க, ஜெனி என்னை விட்டு போனாலும் நல்ல லைஃப் கிடைச்சதுங்க. அழகான பொண்ணு இல்லைனாலும் ஒரு சுமாரான பொண்ணாவது கிடைச்சதே. உனக்கு இந்த வயசுலாம் வேற இருக்கா? உனக்கு நான் கிடைச்சதே பெருசு. ஹாய் ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாரி, என்னால மேரேஜ்க்கு வர முடியல பிகாஸ் நான் பெங்களூர் போயிட்டேன். இட்ஸ் ஓகே. இவன் தான் என் ஹஸ்பண்ட் சூர்யா. என்னது, சூர்யா உன் ஹஸ்பண்டா? அப்போ உனக்கு இவ்வளவு ஏற்கனவே தெரியுமா? Julie, I love you. Julie, I love you. Julie, I love you. Julie, I love you. சரி, ஓகே பாய். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் போறேன். சரி வா, நம்மளும் போயிடலாம்.
ஹாய். சொல்லு பிரீத்தி, ஏதோ சொல்லணும்னு சொன்னி, என்ன விஷயம்? இப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். சொன்னது கரெக்ட் தான். சுரேஷ் என் லைஃப்க்கு செட் ஆக மாட்டேன், நீ சொன்னது கரெக்ட் தான். தெரியும் நீ என்னை தேடி வருவ. இனிமே தான் உன் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும்.